Welcome to Solarleaks channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ஆன்-கிரிட் ஆஃப்-கிரிட் கான்செப்ட் நம்ம வீட்டுக்கு எப்படி டிசைன் பண்ணிக்கிறது, அதோட பட்ஜெட், அப்புறம் எப்படி இன்ஸ்டாலேஷன் சூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு கான்செப்ட், அது ஆன்-கிரிட் ப்ளஸ் ஆஃப்-கிரிட், அப்புறம் ஒரு ஹைப்ரிட் கான்செப்டை பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் இருக்குது, எப்படி இன்ஸ்டாலேஷன் சூஸ் பண்ணுறது, யாரை வச்சு இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு, அதை பற்றி நம்ம வீடியோட எண்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆஃப்-கிரிட் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். ஆஃப்-கிரிட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம வித் பேட்ரி கூட பண்ணுறது ஆஃப்-கிரிட் சிஸ்டம். ஸோ அதில் நிறைய டிசைன்ஸ் கான்செப்ட் இருக்குது. ஒரு சிங்கிள் பேட்டரி 12 வோல்ட் சிஸ்டம், டபுள் பேட்டரினா 24 வோல்ட் சிஸ்டம், அதுக்கப்புறம் பிசியூ மாடல். ஸோ இந்த கான்செப்டில் பண்ணுறது ஆஃப்-கிரிட் சிஸ்டம். இதுக்கு அடுத்தது 4 பேட்டரி 48 வோல்ட்டு, 8 பேட்டரி சிஸ்டம் 96 வோல்ட், அது மாதிரி கான்செப்டில் வரும். ஸோ நம்ம ஆஃப்-கிரிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம லைட்டிங் லோடுக்கு நம்ம இந்த சின்ன சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹைகான் பிராண்டு லித்தியம் பேஸ்டு கான்செப்ட். இந்த பேட்டரி லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி. இன்வெர்ட்டர் ஹைகான் MPPT இன்வெர்ட்டர். ஸோ லித்தியம் போகிறீங்கன்னா இந்த பிராண்டு யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நார்மல் இன்வெர்ட்டருக்கு லூமினஸ், மைக்ரோடெக்கில் 1.5 வரைக்கும் வருது. லூமினஸில் 1 கிலோவாட்டு. இது இந்த பிளாக் கலர் 2 kVA PCU. ஸோ ஃப்ரிட்ஜு அதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த செட்டப் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக லைட், ஃபேன், டிவி லோடுக்குனா இந்த சின்ன செட்டப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த மைக்ரோடெக் கான்செப்ட் போகிறது நல்லது. ஸோ லைட்டிங் லோடு நான் சொல்லும்போது லைட்டு, ஃபேனு, லேப்டாப் சார்ஜிங், அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு, எல்இடி டிவி, ஸோ அது மாதிரி சின்ன சின்ன லோடு. ஹெவி லோடு இந்த செட்டப்பில் போட முடியாது. அதுக்கு நீங்கள் 48 வோல்ட்டு இல்லைனா 96 வோல்ட் 8 பேட்டரி 4 பேட்டரி அது மாதிரி கான்செப்டில் போட முடியும். ஹெவி லோடுன்றப்போ ஃப்ரிட்ஜு, பெரிய டபுள் டோர் ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் ஏசி, ஹீட்டர், அப்புறம் 1 HP மோட்டர், அதெல்லாம் ஹெவி லோடு. ஸோ இது சின்ன கான்செப்ட்டு. இது பட்ஜெட்டும் கம்மியாக இருக்கும். மெயின்டெனன்ஸும் ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த 2 பேட்டரியோட மெயின்டெனன்ஸ் மட்டும்தான். இது பாலிகிறிஸ்டலைன் பேனல் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா மோனோபெர்க் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக மோனோபெர்க், அதுக்கப்புறம் மோனோபெர்க் ஹாஃப் கட் செல்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆஃப் கிரிட் போடுறோமா ஆன் கிரிட் போடுறோமான்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோம்னு தெரியணும். இன்ஸ்டாலர்கிட்ட சொல்லும்போது நம்மளுக்கு என்ன பேசிக் தெரியணும்னா நம்ம என்னென்ன எக்யூப்மெண்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சோலாரில், ப்ளஸ் ஒரு நாளைக்கு நம்ம வீட்டில் எவ்வளோ யூனிட் வருது, அடிஷ்னலாக இபிக்கு நம்ம 2 months ஒன்ஸ் எவ்வளோ யூனிட்டுக்காக நம்ம பே பண்ணுறோம். ஸோ அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் வருது, 3 யூனிட்டா 5 யூனிட்டா, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சோலார் பேனல் டிசைன் பண்ண முடியும். ஸோ அப்படி இதை தெரிஞ்சுட்டு நம்ம இன்ஸ்டாலர்கிட்ட மூவ் பண்ணோன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிசைன்ஸ் இது பண்ணுவாங்க. ஸோ சின்ன செட்டப்புக்கு இந்த 3 கான்செப்ட் தான் வரும். 3 பிராண்டு, டாப் பிராண்ட்ஸு. இந்த பேட்டர்ன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கப் கம்மியாக போகுதுன்னா சிங்கிள் பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கப் அதிகமாக வேணுன்றப்போ நம்ம டபுள் பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம். 4 பேட்டரின்றப்போ இன்னும் பேக்கப் அதிகமாக இருக்கும், 8 to 10 hours பேக்கப்புக்கு. ஸோ 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் பேக்கப் வேணுன்னா சிங்கிள், டபுள் பேட்டரி அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஆஃப் கிரிட் கான்செப்ட். இதில் ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம இன்வெர்ட்டர்லேருந்து 80% லோடு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லோடை நம்ம ஃபஸ்ட்டே ப்ரீஃபிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கணும். அடுத்தது இது ஆன்-கிரிட். ஆன்-கிரிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் இதில் பேட்டரி வராது. பட் இதில் அடிஷ்னலாக என்னென்னா நம்ம நெட் மீட்டர் அப்ளை பண்ணி வாங்கணும். இபியில் அப்ளை பண்ணி ஆன்லைனில் ஃபார்ம் இருக்குது. ஸோ நம்ம அதை அப்ளை பண்ணிவிட்டு வித்தின் 1 or 2 months நம்மளுக்கு அந்த மீட்ரு வந்துடும். அது எதுக்காக அப்படின்னா நம்ம சோலார் ப்ரொடெக்ஷனை எக்ஸஸ் கரண்ட்டை ரிட்டன் இபிக்கு கொடுக்கறதுக்காக நம்ம அந்த மீட்டர் வாங்கி வைக்கிறோம். மீட்டர் வைக்கலைன்னா நார்மல் மீட்டர்லேயே ரிட்டன் போயிட்டு அது பெனால்ட்டி, ஸோ ஃபைனுக்காக அது இது பண்ணோம். ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம நெட் மீட்டர் போடணும். இன்னொன்று இதில் ட்ராபேக் இபி இல்லைனா இது ஒர்க் ஆகாது. டே டைமில் மட்டும்தான் நம்ம இந்த ஆன்-கிரிட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். ஆஃப்டர் 5:30 அப்புறம் இபி தான் உள்ளே வரும். ஆன்-கிரிட்டில் 2 கான்செப்ட் இருக்குது. இது ட்ரெடிஷ்னல் நார்மல் இன்வெர்ட்டர் மாடல் 5 years இல்லைனா 7 years வாரண்டியில் வரும். இது மைக்ரோ இன்வெர்ட்டர் மாடல். எல்லா பேனலுக்கும் ஒன்று வரும். பேக் சைடில் 10 years வாரண்டியில் வரும். ஸோ ஆன்-கிரிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. எவ்வளோ லோட்ஸ் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொடக்ஷனோட லோடு அதிகமாக இருக்கும்போது இபிலேருந்து நம்மளுக்கு எடுத்துக்கும். மெயின்டெனன்ஸ் 0. ஸோ பேனலும் இன்வெர்ட்டர் மட்டும்தான் இதில் வரப்போகுது. ஸோ எல்லாமே வாரண்டியில் கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் ஏசிடிபி, டிசிடிபி, எர்த்திங். ஸோ எர்த்திங் கண்டிப்பாக இதில் கம்பல்சரி பண்ணணும். ஸோ எர்த்திங் இல்லாமல் இந்த செட்டப் பண்ணவே பண்ணாதீங்க. ஆஃப் கிரிட்டை பொறுத்த வரைக்கும் கூட எர்த்திங் இருக்கணும். எர்த்திங், டிசிடிபி மஸ்ட்டு, இல்லை டிசிஎம்சிபி. இது கண்டிப்பாக போட்டு தான் நம்ம ஒரு ஃபுல் இன்ஸ்டாலேஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஆன்-கிரிட் மோஸ்ட்லி எங்கே யூஸ் ஆகுனா கமர்ஷியல், அப்புறம் ஹெவி லோடு யூசேஜுக்கு. கமர்ஷியலை பொறுத்த வரைக்கும் மண்டபம், ஸ்கூல், காலேஜு, ஆஃபீஸு, சூப்பர் மார்க்கெட் அது மாதிரி ஏரியாவுக்கு ஏன்னா அவங்களுக்கு கமர்ஷியல் மீட்டர் இருக்கும்,
ப்ரைஸ் வேல்யூ அதிகமாக இருக்கும். டே டைம் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக இது வந்து அந்த செட்டப் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெவி லோடுன்றப்போ ரெசிடென்ஷியலில் நம்ம வந்து ஏசி ஒரு 2 ஏசி இருக்குது, 3 ஏசி இருக்குது, கிச்சன் எக்யூப்மெண்ட், அப்புறம் அவன் இருக்குது. ஸோ அது மாதிரி லோடுக்கெலாம் வந்து நம்ம வந்து ஆன்கிரிட் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஆன்கிரிட் ஆஃப்கிரிட்டோட கான்செப்ட். இதை வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறோம்? இது ஆன்கிரிட் தனியாக நம்மளுக்கு போடும்போது இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 60,000லேருந்து 80,000 வரைக்கும் ஒரு கிலோவாட் பண்ணியிருக்காங்க மோனோ பேனல். அதுக்கப்புறம் இன்வெர்ட்டரோட பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி. ஆஃப்கிரிட் வந்து மினிமமாக 30,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது கம்மியாகவும் பண்ணுறாங்க, பட் அதெல்லாம் ரொம்ப வேல்யூ இருக்காது. சும்மா 100 வாட்ஸு 125 வாட்ஸ் பேனல் ஒரே ஒரு பேனல் போட்டு பண்ணால் வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு எஃபிஷியன்சி இருக்காது. ஸோ ஆஃப்கிரிட் ஹைப்ரிட்ன்றது வந்து எக்ஸிஸ்டிங் ஹைப்ரிட்ன்றது நார்மலாக வந்து நம்மளுக்கு அந்த ஒரே இன்வெர்ட்டர் ரெண்டுத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும், அது ஹைப்ரிட். பட் இதில் வந்து நம்ம எப்படின்னா லைட்டிங் லோடுக்கு ஆஃப்கிரிட் போட்டுக்கலாம், ஹெவி லோடுக்கு வந்து ஆன்கிரிட் போட்டுக்கலாம். ஸோ ஒரே வீட்டில் வந்து கரண்ட்டு போனாலும் ஆஃப்கிரிட் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம அந்த பேட்டர்னில் யூஸ் பண்ணி நம்ம இது ஒரு கம்பைண்டாக போட்டோம் அப்படின்னா பட்ஜெட்டும் கம்மியாகும், பேட்டரியோட எக்ஸ்பென்ஸும் கம்மியாகும். ஸோ ஹைப்ரிட் பண்ணும்போது வந்து சப்போஸ் இப்போ ஒரு ஏசி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 1.5 கிலோவாட் ஆஃப்கிரிட் போட்டுக்கலாம், 1.5 கிலோவாட் வந்து ஆன்கிரிட் போட்டுக்கலாம், இல்லை 2 கிலோவாட் ஆன்கிரிட் போட்டுக்கலாம். ஸோ ஆஃப்கிரிட் வந்து ஜஸ்ட் லைட்டு ஃபேனு கரண்ட்டு போனால் யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும் அதை ஒரு சப்போர்ட்டுக்காக வச்சுக்கலாம். 50,000லேருந்து நீங்கள் ஆஃப்கிரிட் ஒரு நல்ல செட்டப்பாக நல்ல டயர் 1 பிராண்ட் வச்சு நம்ம போட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் ஹைப்ரிட் கான்செப்ட். ஹைப்ரிட் கான்செப்ட்ன்றது இதுதான். ஒரு 2 கான்செப்ட் ஆன்கிரிட்டையும் ஆஃப்கிரிட்டையும் நம்ம தனித்தனி இன்வெர்ட்டர் மூலிமா ஒரே வீட்டில் நம்ம செட்டப் பண்ணுறது. ஸோ இப்படி நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வைஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து நாலேஜ் சென்டர். இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா எப்படி நம்ம ஒரு இன்ஸ்டாலரை ஃபைன் பண்ணுறது. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு லோட் டீட்டெயில் தெரிஞ்சிருக்கணும். ஆன்லைனில் வந்து நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அதில் செக் பண்ணுங்கள், பட் லோக்கல் டீலர்ட்ட அப்ரோச் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து சர்வீஸ் ஓரியன்டு. ஸோ கண்டிப்பாக அவங்க தான் உங்களுக்கு வந்து லாங் டேர்மில் சர்வீஸ் கொடுப்பாங்க. இல்லைனா இந்தியா மார்ட்டில் போஸ்ட் பண்ணலாம். ஸோ அவங்க லோக்கலில் இருக்கவங்க உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், என்னென்ன ப்ரைஸ் வருது அப்படின்றத இது பண்ணிக்கலாம். ஸோ டீலர் வந்து கூகுள் மேப்பில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா வந்துடும், பக்கத்தில் யார் இருக்கா, எத்தனை கம்பெனி இருக்குது. ஸோ அவங்கள போய் விசிட் பண்ணுங்கள், போயிட்டு பார்த்து பேசிவிட்டு எத்தனை கிலோவாட் என்ன பட்ஜெட்டில் பண்ண முடியும் ஐடியாஸ் கேளுங்க, டெக்னிக்கல் ஸ்டஃப் இருக்கான்னு பாருங்கள். சர்வீஸ் ஓரியன்டாக அவங்களால சப்போர்ட் பண்ண முடியுமா, லேபர் ஸ்ட்ரென்த் இருக்கா, எல்லாத்தையும் பார்த்து அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் சூஸ் பண்ணுங்கள். சோலார் ரிலேட்டட் ஜாப்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் தேடிட்டுருக்கீங்க, ஜாப் தேடிட்டுருக்கீங்கன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ நான் அதை வந்து நான் ரிலேட்டட் கம்பெனி யாராவது ரெக்ரூட்மெண்ட் கேட்குறவங்களுக்கு நான் ஃபாலோ பண்ணிவிடுவேன். ஸோ அடுத்தது வந்து நம்ம இன்டர்நெட்டை எப்படி யூஸ் பண்ணி வந்து நம்ம இன்ஸ்டாலரை ஃபைன் பண்ணலாம், எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்றத. ஸோ ஒரு கம்பெனி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண, இது சோலார்ன்றது ஒரு புது கான்செப்ட் கிடையாது, பட் இப்போ வந்து நல்லா பூம் ஆகிட்டுருக்கு. ஸோ சோஷியல் மீடியா நம்ம யூஸ் பண்ணலாம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, கூகுள், யூடியூப். கூகுளில் நீங்கள் ஜஸ்ட்டு கூகுள் மேப்பில் போய்ட்டோ இல்லை கூகுளில் போய்ட்டோ சோலார் கம்பெனி நியர் மீ அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களோட லொக்கேஷன் பேரை போட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்க கம்பெனி வந்துடும். ஃபேஸ்புக்கில் அந்த பிராண்ட்ஸ் கம்பெனியை பற்றி டீட்டெயில்ஸ் பாருங்கள், இன்ஸ்டாகிராமில் இருப்பாங்க அதில் டீட்டெயில் பாருங்கள், யூடியூப் சேனல்ஸ் இருந்ததுன்னா அதில் வீடியோஸ் பாருங்கள், கஸ்டமர் ரிவ்யூ இருக்கும். ஸோ அந்த எந்த பிராண்ட் டாப்பில் இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சர்வீஸ் அப்புறம் ப்ராடக்ட் நாலேஜ், நீங்கள் எந்த கம்பெனியில் கொடுக்கணும் அவங்க அந்த ஸ்டாஃபுக்கு வந்து ப்ராடக்ட் நாலேஜும் சர்வீஸ் ஓரியன்டாக அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணுங்கள் கோட்டை. ஸோ வெப்சைட் டெக்னிக்கல் டேட்டா. ஸோ இது என்னதுன்னா நீங்கள் அந்த கம்பெனியோட வெப்சைட்டை செக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் போட போகிற பிராண்டோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ், அந்த பிராண்ட் வந்து லாங் டேர்மில் இருக்கா, பெரிய கம்பெனியாக, ரொம்ப நாள் நல்ல எஃபிஷியன்சியாக ப்ராடக்ட் கொடுக்குறாங்களா, நல்ல ப்ராடக்டாக இருக்கா அப்படின்றத பற்றி நீங்கள் அதை அவங்களோட வெப்சைட்டில் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிற கம்பெனி வந்து சைட் ஆடிட் பண்ணணும், ஃபீஸிபிலிட்டி சைட்டில் எப்படி பேனல்ஸ் வைக்க முடியும், ரஃப் பட்ஜெட் நம்ம அரைவ் பண்ணிக்கலாம். பட் வந்து எக்ஸாக்டாக சைட்டில் எவ்வளோ ஆகும் அப்படின்றத அவங்க சைட்டை செக் பண்ணிவிட்டு ஃபைனலைஸ் பண்ணணும், கஸ்டமைஸ் பண்ணணும். உங்களுக்கு சைட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஹைட்டு, சிலவங்க ஹைட்டாக வேணும், கம்மியாக வேணும், மோனோ பேனல், பாலி பேனல், மோனோபெர்க், ஹாஃப் கட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாக பண்ணுறாங்களா அப்படின்றதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டீட்டெயிலாம் நீங்கள் பேசிக்காக வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஒரு கம்பெனியை வந்து நீங்கள் ஈஸியாக அனலைஸ் பண்ணி உங்கள் வீட்டுக்கு வந்து சோலார் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் லைக் தட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ஏன்னா இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதுக்காக R&D பண்ணிவிட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சோலார் வந்து ஒரு குட் ப்ராடக்ட் தான். ஸோ தெரியாமல் பண்ணால் தான் வந்து அதில் வந்து ட்ராபேக்ஸ் இருக்கும். ஸோ நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, நல்ல கம்பெனிகிட்ட தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சர்வீஸ் ஓரியன்டாக அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா அது வந்து பெஸ்ட்டு தான். ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம இதை தான் கவர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஸோ பேசிக்ஸ் திங்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஃபர்தராக உள்ளதெல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு நான் இது பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ. ஸோ
டெலகிராம், ஃபேஸ்புக், இமெயில் ஐடி இருக்குது. யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.